ஹலோ கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல வந்து உங்களை மீட் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ எங்கே நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? மேல் இடத்துலேருந்து உத்தரவு வந்துச்சு. நான் ஆஃபீஸ் போயிட்டு கீழே வந்து வெயிட் பண்ணுறேன், நீங்கள் 2 பேருமே டக்குன்னு கீழே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேலிடத்துலேருந்து உத்தரவு வரும்போதே நம்ம ரெடி ஆகிடணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் லேட் ஆனாலும் பிளானே தலைகீழே மாறிடும். வேணாம், லேட் ஆகிடுச்சி, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்குன்னே கொஞ்சம் பரபரன்னு கிளம்பி கீழே வந்துட்டேன். கீழே வந்ததுக்கப்புறமே இன்றைக்கி எங்கே போகலாம் அப்படின்னு கேட்டால், புதுசாக எங்கே போகிறோம், இந்த நைட் டைமில் கிராண்ட் மால்க்கு தான் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட் மால்க்கே போயிட்டோம். மெயினாக இங்கே வந்தது வந்து ரினாஃப்காக மில்க் பவுடர் எடுக்கிறதுக்காக தான் வந்தோம். இங்கே வந்து ஃப்ரை பண்ணிக்கிற மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும்ல, ஃப்ரை மட்டும் பண்ணிக்கிற மாதிரி, அந்த மாதிரில வந்து ஷவர்மாலாம் இருந்துச்சு. ஷவர்மாவில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கூட நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறமே வந்து சிக்கன் நகட்ஸ் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே வாங்கிட்டோம். இது எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து முழு கோழியை வந்து அதை க்ளீன் பண்ணிட்டு அப்படியே கவரில் போட்டு வச்சுருக்காங்க. இது எல்லாமே வாங்குகிற ஐட்டம்ஸ் தான். இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷு அப்படின்னு கூட சொல்லிகிட்டு இருந்தாங்க. எனக்கு என்னென்னா, பாக்கெட்டுக்குள்ளே வச்சுருக்கிறது ஃப்ரெஷ்ஷாக இல்லை தனியாக ஃப்ரெஷ்ஷாக போய் வாங்கணுமா அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமே எல்லாமே கொஞ்சம் அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு, ஓகே பில் போட போயிடலாமா அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடியே இந்த சைடு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அப்புறம் வந்து நிறைய இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுற ஐட்டம்ஸ் இருந்துச்சு. கேஎஃப்சி இந்த மாதிரிலாம் கூட வச்சுருந்தாங்க. இந்த சைடே பார்க்குறீங்களே, ஆப்போசிட் சைடு பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆப்போசிட்டில் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரே ஐஸ்கிரீம். துபாயோட குளிர் எப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் இங்கேயுமே குளிர் அதிகமாக இருக்குது. இந்த குளிர் டைமில் ஐஸ்கிரீம் தேவையா அப்படின்னு என்னை பார்த்து கேட்டாங்க. கண்டிப்பாக தேவை அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா நமக்கு மழை பெய்கிறப்ப ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும், கூலிங்காக இருக்கிறப்ப ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும். எல்லாருமே வெயில் டைமில் ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க, ஆனால் நம்மலாம் அப்படி கிடையாது இல்லையா? நமக்கு அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சீஸ் கேக் மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது ப்ராப்பராக சீஸ் கேக்காக எனக்கு தெரியல. இது வந்து துபாயோட ட்ரெண்டிங் சீஸ் கேக்குன்னு கூட கொஞ்சம் நாளாக போயிட்டுருக்கு. அதுவான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தேன். நம்ம கண்ணில் குதிரை கண்ணில் கடிவாளம் கட்டி கூட்டிகிட்டு போகிற மாதிரி நம்மளையும் அதே மாதிரியே கூப்பிட்டுட்டு போக பார்க்குறாங்க. அது எப்படி முடியும்? எதனால் இப்படி அப்படின்னா, இது வந்து மந்த் எண்டாமா, வாங்குறதெல்லாம் வாங்க மாட்டோம், சும்மா பார்க்குறதுல என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நிறைய சாக்லேட்ஸு இதெல்லாமே அடுக்கி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் இப்போ தேவையில்லை, ஊருக்கு போகிறப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பாய் சொல்லிட்டு வந்துட்டேன். வாங்கின திங்ஸ் எல்லாமே வந்து பில் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோர் போயிட்டோம். இங்கே வந்து ஃபுல்லாக அங்கே வந்து நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க. ரிபப்ளிக் டே ஆஃபருங்கிறனால அங்கே வந்து ஒரு கேட்லாக் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அது எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு வந்து மெயினாக வந்து குக்வேர் அது தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா அது வந்து ப்ராப்பராக செட் ஆக மாட்டுது எங்களுக்கு. இங்கே வந்து மேலே வந்து நிறைய லைட்ஸு, ஃபேனு, இந்த மாதிரி ஏகப்பட்ட எலக்ட்ரிக்கல் ஜாமான், ட்ரெஸ்ஸு, ஸ்லிப்பர்ஸு எல்லாமே இங்கே இருக்கும். இது பெரிய ஒரு என்ன சொல்கிறது, மால்னால் எப்படி இருக்குன்னு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி தான் இங்கே இருந்துச்சு. இந்த மாதிரி டின்னர் செட்டு, அப்புறம் நான்ஸ்டிக்கில் தான் அதிகமாக இருக்குது. ரேட்டு கம்மியாக இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ஆனால் சில்வர் தான் வேணுங்கிறனால கொஞ்சம் பொறுமையாக தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷின், அப்புறம் கேஸ் ஸ்டவ் இது எல்லாமே வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. இது என்ன ஒரு குட்டி கை வருதுன்னு பார்க்குறீங்களா? என்னை வீடியோ எடுக்கவே விடலை, என் ஃபோனை பிடுங்கிட்டு இருக்கான் இவன். எனக்கு வந்து துபாயில் இருக்கிற இந்த ஸ்டவ் மெயினாக எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் இதை நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். இதில் வந்து மேலே வந்து ஸ்டவ் நார்மலாக குக் பண்ணுற மாதிரியும், கீழே வந்து ஓடிஜி மாதிரி வச்சுருக்காங்க. இது எனக்கு நிறைய வீடியோஸில் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது விலாகோட எண்டுக்கு வந்தாச்சு. விலாக் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாய்.